ஐயா, என்னைய என் குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. கட்டின புருஷன் அவரோட வாரிசுன்னு சொல்லி என் குழந்தையை பிரிச்சு தூக்கிட்டு போக பாக்குறாரு ஐயா. ஐயா, பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு அலையிற இவருக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க ஐயா. சும்மா போய் சொல்லாதடி. ஐயா, எனக்கு இப்ப கூட வாழ பிடிக்கலங்க. குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயா, நீங்க தான் ஏதாவது சொல்லி என் பிள்ளைய கிட்ட வாங்கி கொடுக்கணுங்க. சும்மா ஒண்ணும் கேட்கலையா, இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் கேட்கறேன். பிறந்தது பொம்பளை பிள்ளையா இருந்தா இவ கூட எக்கடை கட்டு போட்டேன்னு விட்டுருவேன். ஆம்பளை பிள்ளையாச்சே, என் பேரை சொல்ல ஒரு வாரிசு வேணாங்களா? நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுக்கணும். ஐயா, எனக்கு சொத்தும் வேணாம், சுகம் வேணாம். நான் 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைய மட்டும் என்கிட்டயே விட்டு சொல்லுங்க ஐயா. காவைத்து கஞ்சி ஊத்தியாவது நான் காப்பாத்திக்கிறேன் ஐயா. ஏய், குழந்தைய குடுறி. ஏய், ஐயாவே சும்மா இருக்காருல, குடுறி. ஏய், குடுறி. என் குழந்தை, என் குழந்தை குடுறி. ஏய், முன்னாடி அழுவுறியா? ஏய், ஏய், நிறுத்துடா. சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர. இந்த கூட்டத்தை பார்த்து 10 சுத்து சுத்திட்டு வந்து உன் பிள்ளைய வாங்கிக்க போடா. வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு 3 சுத்து சுத்துறதுக்குள்ள மூச்சு வாங்குது. 10 மாசம் வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு பத்தி இருந்து பெத்தாலே அவளுக்கு எவ்வளவு மூச்சு வாங்கிருக்கும். பெத்தவ இருக்கும்போது பெத்த பிள்ளை உனக்கு மட்டும் எப்படி சொந்தமா முடியும்? பிறந்தது பொண்ணா இருந்தா எக்கேடு கெட்டு போட்டுன்னு சொல்றியே, உன்னை பெத்த அம்மா ஒரு பொண்ணு தானடா. அவங்க ஆம்பளை பிள்ளைய வேணான்னு சொல்லியிருந்தா நீ பிறந்திருப்பியா, அப்படி வளர்ந்துருப்பியா? நீ தாலி கட்டின காரணத்துக்காக புள்ளையும் சுமந்துக்கிட்டு உன்னையும் சுமந்திருக்காளடா. அந்த நன்றிக்காவது அவங்கள காலமெல்லாம் நீங்களா தோல்ல சுமக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி வேணாம் புள்ள மட்டும் வேணுங்கிறியாடா? மடையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. போடா, போய் ஒழுங்கா குடும்பம் நடத்து. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தாலி கட்டின பொண்டாட்டி பெத்த தாய்க்கு சமம்ன்றதை புரிஞ்சுக்கிட்ட ஐயா. என்னால ஓட முடியலங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாழ வந்தாலும் வந்துடும். அந்த ஊருக்குள்ள போயிட்டோம்னா வாசுதேவ் ராயர் நம்ம எப்படி காப்பாத்துவார்? கொஞ்சம் பொறுத்துக்குமா? शिव शिव शंकर நம்ம ஊர் எல்லையில உசுருக்காக 3 ஜீவன் போராடிக்கிட்டு இருக்கடா. நம்மள நம்பி வந்தங்களை காப்பாத்தணும். வண்டியை கட்டா.
என் மண்ணுக்குள்ள வந்து என்னடா பண்றீங்க? யாரா நீங்க? ஐயா, இவன் என் கூட பிறந்தவன். என் குடும்ப மானத்தையே குழி தாண்டி கோச்சிட்டான். நிக்கிறானே இவன் என் வீட்டுல ஆட்டுக்கு மாட்டுக்கு புண்ணாக்கத்தோடு போட்டுட்டு இருந்த வேலைக்கார நாய். எங்க ஊரை என் மூஞ்சல் காரித்து போற மாதிரி என் அக்கால கூட்டு ஓடிட்டான். 1 வருஷமா தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் என் கண்ணில் மாட்டினான். இவங்க 2 பேர் தலையை சீவா விட மாட்டேன். ஐயா, வேலைக்காரரோ கூலிக்காரரோ மனசு ஒத்து போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த நிலைமையில கூட எங்களை வாழ விடாம ஓட ஓட துரத்துறாங்க ஐயா. நீங்க தான் காப்பாத்தணும். தகுதியை பார்க்காம வந்தா வேணும் அழுத்தமா சொல்றால, அதை தடுக்க நீ யாரா? சேர்த்து வை, சேர்ந்து வாழட்டும். அதை விட்டுட்டு உயிரை பறிக்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.